தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா பிஆர்எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து சந்திரசேகர ராவின் மகள் கவிதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, விரிவான விவரம். காளேஸ்வரம் பாசன திட்டம் தொடர்பான சர்ச்சை தற்போது பிஆர்எஸ் கட்சிக்குள் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக அமெரிக்காவில் பயணம் செய்து கொண்டிருந்த முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா ஹைதராபாத் திரும்பியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்திலே, அதாவது கவிதா அமெரிக்காவில் இருந்த சமயத்திலே, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவாந்த் ரெட்டி சிபிஐக்கு காளேஸ்வரம் பாசன திட்டம் குறித்த முறைகேடுகளை விசாரணை செய்ய பரிந்துரை அளித்துள்ளார். ஆகவே தற்போது காளேஸ்வரம் பாசன திட்டம் தொடர்பான முறைகேடுகள் சிபிஐ விசாரணையின் வளையத்துக்குள் வந்திருக்கின்றன. அதிலே முன்னாள் முதலமைச்சரான கே சந்திரசேகர ராவும் பாதிக்கப்படுவார் என கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் அவரது மகளான கவிதா இந்த விவகாரத்திலே என் தந்தை மீது என்ற குற்றமும் இல்லை, பாசனத்துறை அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவ் தான் இதற்கு முக்கிய பொறுப்பு, மேலும் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்தோஷ் ராவ் என்பவரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹரீஷ் ராவும் கவிதாவின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்கனவே இருந்து வந்ததாக பேசப்பட்ட நிலையில்தான் தற்போது கவிதா நீக்கப்பட்டிருக்கிறார். சந்திரசேகர ராவுக்கு பிறகு அவருடைய மகனான KT ராமாராவ் தான் கட்சியை வழி நடத்துவார் எனவும், கவிதா போட்டியாக வருவதை அவர் விரும்பவில்லை எனவும் பேசப்பட்டு வந்தது. இத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்துக்குள் இருந்த குழப்பங்கள் மற்றும் கட்சிக்குள் இருந்த குழப்பங்கள், மேலும் தற்போது வெளியாகி இருக்கும் சிபிஐ விசாரணை, அதனால் கே சந்திரசேகர ராவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஆகியவை காரணமாக கட்சிக்குள் மோதல் வெடித்துள்ளது. அந்த மோதலிலே தற்போது கவிதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.